வணக்கம். எங்கட நாட்டுல பெருசா ஒரு புது பிரச்சனை வந்திருக்குது. என்னன்னா, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸால இளம் பெண்கள ஆபாச படங்கள்ல நடிக்கிறதுக்காக தூண்டப்பட்டு கொண்டிருக்குது. வாங்க விளக்கமா பார்ப்போம். இந்தோனேசியாவை சேர்ந்த ஒரு இளம் பெண் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கிறா. என்னத்துக்காக இவ வந்தவான்னு சொன்னா, ஸ்ரீலங்காவை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்குன்னு தான் சொல்லியிருக்கிறா மெயினா. ஆனால் ஒரு ஸ்ரீலங்காவோட பிரபல்யமான சிங்கள யூடியூப் சேனல் ஒன்றுக்கு இவ ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்கிறா. அதுல நிறைய சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தான் இவ காய்ச்சிருக்கிறா. அந்த பெண்ணுடைய பெயர் மியாசி. Hi, Miyasi. இந்த பெண் இந்தோனேசியாவில் பிகிலன்ஸ் ஐலாண்ட் என்ற அயர்லாண்டில் தான் பிறக்கிறா. அந்த பெண்ணுடைய தாயும் அதே இடத்தைச் சேர்ந்தவர். My mom is from Fiji. ஆனால் தகப்பன் எங்களுடைய ஸ்ரீலங்காவை சார்ந்தவர். My father is from Sri Lanka. வெறும் 21 வயதையான அந்த பெண் தற்பொழுது ஒரு மிகப்பெரிய மில்லியனரா ஆகியிருக்கிறாங்க. எவ்வாறு 21 வயசு கேளால எப்படி மிக விரைவா, அதுவும் மிக குறுகிய 2 வருடத்துல எப்படி ஆக முடிந்தது? இதற்காக அந்த பெண் செய்த தியாகங்கள் என்னென்ன என்று அந்த காணொளியில் அந்த யூடியூபர் அந்த பெண்ணிடம் கேட்டபோது அந்த பெண் கூறியது, நான் 2 வருடங்களுக்கு முன் என்னுடைய சோசியல் மீடியா பேஜஸ் அனைத்தும் பிளாக் செய்யப்பட்டது. அந்த தருணத்தை தான் மிகவும் டிப்ரெஷனா இருந்த என்று கூறியுள்ளார். I was so depressed. I was just really sad. அதே நேரம் தன்னுடைய ஃப்ரெண்ட், தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் தனக்கு பேசினதாகவும் தெரிவித்தார். என்னத்துக்காக என்று கேட்டபோது, தான் டிப்ரெஷனாகவே இருக்கேக்க இப்படியே எவ்வளவு காலத்துக்கு இருக்க போற, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று, உன்னுடைய டேலண்ட இந்த சமுதாயத்துக்கு நீ காட்டு என்று அந்த பெண் பேசியிருக்கிறார். Another friend in this industry messaged me and she said, Mia, pull your fucking head in. You are so fucking privileged. அதை மேற்கொண்டு இந்த மியாசி என்ற இளம் பெண் என்ன செய்திருக்கிறார் என்றால், தன்னுடைய புதிதாக தனக்கென்ற ஒரு சோசியல் மீடியா பக்கத்தை உருவாக்கி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறார். சில மாதங்கள்லேயே பல மில்லியன் வியூஸ். எப்படி பல வருடங்களாக நிறைய இளைஞர்கள் எத்தனையோ திறமைகளை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். 10,000 வியூஸுக்கே அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பெண்ணுக்கு மட்டும் எப்படி மிக குறுகிய காலத்திலேயே பல மில்லியன் வியூஸ் வர தொடங்கியது? So last year, in 9 months, that Mia Z account, I grew it to 1 million. நானும் அந்த பெண் சொன்ன உடனே அப்படி என்ன திறமையை காட்டிக்கிறான்னு அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை சர்ச் பண்ணி பார்த்தேன். பார்க்கத்தான் தெரிஞ்சது அந்த பெண்ணுடைய திறமை. அந்த ஒரு ஆங்கர் கேட்ட கேள்விக்கு அந்த பெண் அளித்த பதில், தனக்கு இந்த உலகிலேயே மிகவும் விரும்பிய தொழிலாக இருப்பது பாலியல் தொழில். அதை நிறைய வடிவங்களில் கூறலாம். முறையாக கூறணும் என்றால் பாலியல் தொழில். அந்த பெண் கூறியது வேற வேற பெயர்களை வைத்து. I just like பல ஆபாச படங்கள்ல நடித்ததன் மூலமாகவே அந்த பெண் பல மில்லியன் ரூபாய் பணத்திற்கு சொந்தக்காரியாக முடிந்தது. இவ்வாறான தன்னால் பல மில்லியன் ரூபாய் பணத்துக்கு சொந்தக்காரியாக முடிந்த கதையை கூறிவிட்டு, இலங்கையில் இவ்வாறான பாலியல் தொழில் பல காலமாக இலங்கையின் கலாச்சாரமாக இருந்தது என்றும் கூறியுள்ளார். அப்படி இலங்கையின் கலாச்சாரமாக பாலியல் தொழில் இருந்ததா? அதை அந்த நிகழ்வை தொகுத்து வழங்கி ஆங்கர் அவரும் ஒப்புக்கொண்டுள்ளார். Another 100 years, the same thing's gonna happen. Exactly. Relax, power, money, Yeah. everything, they are the same. அப்படி இலங்கையில பாலியல் தொழில் காலகாலமா கலாச்சாரமா இருந்திருக்கா? இதை மேற்கொண்டு தான் செய்யும் தொழிலையும் மேற்கொண்டு அந்த பெண் எங்களுடைய இளம் சமுதாய பெண்களை தூண்டுகிறார். தன்னால் வெறும் 2 வருடத்தில் இவ்வளவு மில்லியனராக முடிந்தது என்றால் உங்களாலும் கட்டாயம் முடியும். எப்படி? அதற்கு நீங்களும் அதே மாதிரியான காணொளிகளை பதிவிட வேண்டும். இளம் பெண்கள் தற்போதைய காலகட்டத்தில் மிக விரைவாக மனம் மாறக்கூடிய நிலையில் தான் உள்ளார்கள். இதை நன்றாக உணர்ந்து கொண்டு இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி தங்களுடைய
வேலை திட்டங்களை மிக சரியாக செய்து முடிக்க முடியும் என்று இந்த காலகட்டத்தை தெரிவு செய்து உள்நுழைந்து இவ்வாறான செக்ஸுவல் ப்ரோமோஷன்ஸ் மறைமுகமாக அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த காணொளி வெளியாகி சில மணி நேரங்களிலேயே இலங்கையில் பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதையடுத்து அந்த யூடியூப் தளத்திலிருந்து அந்த காணொளி நீக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அந்த இளம்பெண் பேசிய இன்டர்வியூ பல சோசியல் மீடியா பேஜ்களிலும் பேசுபொருளாகவே வந்து கொண்டுள்ளது. குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிப்பது எப்படி என்று எங்களுடைய இளம் சமுதாய இளம் பெண்களின் மனதுகளை மாற்றும் முயற்சியில் பல சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது மறைமுகமாக பின்னால் இருந்து இயக்குவது வேறு யாருமா, இல்லாட்டி அவர்கள் தங்களுக்கென்றொரு சரியாகத்தான் தாங்கள் இருக்கின்றோம் என்று நிரூபிப்பதற்காக இவ்வாறு மேற்கொள்கின்றார்களா? இவ்வாறான சர்ச்சையை ஏற்படுத்தும் எந்த ஒரு காணொளிகளையும் எங்களுடைய ஸ்ரீலங்கா சோசியல் மீடியா பக்கத்தில் பெற விடக்கூடாது. உரிய தண்டனைகளை உடனுக்குடன் வழங்கினால்தான் இவ்வாறான விடயங்கள் மீண்டும் மீண்டும் எங்களுடைய நாட்டில் நடக்காது. இளம் சமுதாயம் கட்டி காக்கப்படும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. ஏனென்றா அப்பதான் அவர்களுக்கு இதை பின் ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். யாரும் இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான செயலிற்கு இறங்கி விடாதீர்கள்.